Hi, welcome back to the class everyone. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு நியூ லெசன் ஒன்று படிக்க போற கன்ஜங்ஷன்ஸ் என்று சொல்ற லெசன், ரைட்? கன்ஜங்ஷன்ல வந்து ஒவ்வொரு வகைகள் ஈக்கிற அந்த ஒவ்வொரு வகையும் தான் நாங்க இன்னைக்கு வந்து படிக்க போற. கன்ஜங்ஷன்ஸ் நிறைய ஈக்கிற, சரியா? நிறைய கன்ஜங்ஷன்ஸ் ஈக்கிற. ஆனா நாங்க வந்து முக்கியமான கன்ஜங்ஷன் கொஞ்சமே மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். பேக் டு தி கன்ஜங்ஷன்ஸ். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் என்று சொல்றது வந்து உங்களுக்கு ஜங்ஷன் தெரியும் தானே? நார்மலி ஒரு ஜங்ஷன் நாங்க சொல்றேன். ஜங்ஷன் என்று சொல்றது ஒரு இடம் ஒண்டிக்கிற 4-5 ரூட் வந்து அந்த இடத்துல சேர்ந்துச்சு என்று சொன்னா அது ஒரு ஜங்ஷன் என்று நாங்க சொல்லுற. அப்படித்தானே? இங்க ஒரு ரோடு உண்டு, இங்க ஒரு ரோடு உண்டு, ஓகே, இங்க ஒரு ரோடு உண்டு. அப்படி சேர்ந்து சொன்னால் அந்த இடத்துக்கு நாங்க சொல்ற ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி, ரைட்? அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்ல கன்ஜங்ஷன் என்று சொல்றது வந்து 2 வாக்கியங்கள் இல்லாட்டி 2 சொற்கள், 2 வாக்கியங்கள் இல்லாட்டி 2 சொற்கள் சேர்க்க கொள்ள நாங்க சில வேர்ட்ஸை யூஸ் பண்றோம். அதுக்கு தான் நாங்க கன்ஜங்ஷன் என்று சொல்றேன். நான் உங்களுக்கு நேத்தே சொன்னேன், அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொன்னேன், கன்ஜங்ஷன் என்று சொல்றது வந்து இப்ப நாங்க வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தானே படிச்சு கொண்டிருக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நிறைய இருக்கிறேன், சரி? அப்ப அதுல ஒரு வகை தான் கன்ஜங்ஷன் என்று சொல்றேன். இப்ப எங்களுக்கு வந்து சின்ன சின்ன வாக்கியங்கள் எழுத தெரியும். சின்ன சின்ன வாக்கியங்கள் எங்களுக்கு இப்ப எழுத தெரியும். அதாவது நவுன் ஒண்ட போட்டு வேர்ப் ஒண்ட போட்டு அப்படியே எழுத தெரியும். ஸ்டில் டென்சஸ் தெரியத்தான், ஆனாலும் சின்ன சின்ன சென்டென்சஸ் எங்களுக்கு எழுதலும் தானே ஏலும். சின்ன சின்ன சென்டென்சஸ் எழுதினதுக்கு பிறகு சில சென்டென்சஸ் எங்களுக்கு வந்து ஒன்றோடு ஒன்று வந்து சேர்க்கலாம். விளங்கினா? 2 வாக்கியங்கள் ஒன்றுக்கு சேர்க்கலும், 2 வசனங்களை ஒன்றுக்கு சேர்க்கலும், வேர்ட்ஸ் அந்த மாதிரி நாங்க சேர்க்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த கன்ஜங்ஷன் என்று சொல்றது. கன்ஜங்ஷன் என்று சொல்றது வந்து a word, அது ஒரு வேர்ட் உண்டு. இதுதான் மெயினான கன்ஜங்ஷன்ஸ். கொஞ்சம் இதை விட நாங்க படிக்கிறேன். இது வந்து மெயினா நாங்க வந்து நார்மலி யூஸ் பண்ற கன்ஜங்ஷன் கொஞ்சமும் தான் இது. சோ அது ஒரு வேர்ட் உண்டு. என்ன வேர்டுன்னா நான் சொன்ன மாதிரி joins words, phrases, sentences or clauses. Clauses, sentences, phrases எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான், சரியா? அப்ப conjunction is a word which joins words, phrases, sentences or clauses. இதுதான் conjunction என்று சொல்றது. There are 3 types of conjunctions. Conjunctions வந்து 3 types ஈக்கிற. Coordinating conjunctions, subordinating conjunctions and correlative conjunctions. அது என்னன்னு சொல்றத நான் அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். டக்கண்டு இது எழுதிக்கோங்க. that there are 3 types of conjunctions: coordinating conjunctions, subordinating conjunctions and correlative conjunction. அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. முடிஞ்சிட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. I don't know whether you are writing or not.
but better if you can write because limited people are raising their hands. Right. So the first type of conjunction, the coordinating conjunction. So put the heading coordinating conjunction. So what are coordinating conjunctions? Coordinating conjunctions and there are some list of coordinating conjunction, right? Some of the conjunctions, right? So coordinating conjunctions are used to join phrases, words, and independent clauses which have an equal rank. Coordinating conjunctions mean these conjunctions are used in the conjunctions வந்து யூஸ் பண்ற எங்க சொன்னா to join phrases. Phrases என்று சொல்றது வந்து சொற்றொடர்களுக்கு தான் phrases என்று. So coordinating conjunctions are used to join phrases. சொற்றொடர்களை வந்து கனெக்ட் பண்றதுக்கு நாங்க இந்த coordinating conjunctions யூஸ் பண்ற. Words, you know what are words, and independent clauses which have an equal rank. Independent clauses, independent என்று சொல்றது வந்து தங்கி இராத, டிபெண்டன்ட் என்று சொல்றது வந்து தங்கிக்கிற, அதாவது அந்த க்ளோஸ் இல்லாம இந்த க்ளோஸும் இல்லை, இந்த சென்டென்ஸும் இல்லை, ரெண்டுமே ஒன்று கொண்டு வந்து தங்கிக்கிறது தான் டிபெண்டன்ட் என்று சொல்றேன். அது இல்லாம இது கீக்கலாம் வழங்கினா ரெண்டுமே கட்டாயம் ஈக்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து இண்டிபெண்டன்ட் க்ளோசஸ் என்ன நாங்க சொல்ற தங்கி இராத உட்பிரிவுகள், ரைட்? இப்ப இஃப் ஹி கோஸ் டு ஸ்கூல் அப்படி என்று சொல்லிட்டு இன்னும் ஒரு விஷயம் ஒண்ணு நாங்க அந்த இடத்துக்கு ஆட் பண்றேன், ரைட்? சோ ரெண்டுமே இப்ப வார அந்த ரெண்டு உட்பிரிவுகள் வந்து க்ளோசஸ் வந்து ஈக்குவலான ரேங்க்ல இருந்துச்சு என்று சொன்னா நாங்க வந்து அவங்களுக்கு இந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்றோம். So these are the coordinating conjunction. இந்த நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காட்டிக்கிற கொஞ்சம் முன் தான் coordinating conjunction. இது வந்து நார்மலாவே அதாவது பேசிக்கா நாங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதுகள் நாங்க ஏற்கனவே யூஸ் பண்ற சில கன்ஜங்ஷன். இதை நாங்க லேசிக்கு பாடமாக்குறதுக்கு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ல ஃபேன் பாய்ஸ் என்று சொல்றது நாங்க யூஸ் பண்றோம். ஃபேன் பாய்ஸ், F and for, and, no, but, or, yet, so, right? These are some of the examples of coordinating conjunction. I can't forget her. So that is a sentence, okay? That is a sentence. I can't forget her, for she is very kind and understanding. அப்ப for and சொல்ற ஏனென்றால், because and சொல்ற மாதிரி ஒரு மீனிங் ஒன்று தார எனக்கு அவ மறக்க முடியாது. I can't forget her, for she is very kind and understanding. ஏன் என்று சொன்னால் for, okay? நல்லா விளங்கிக்கோங்க. for என்றால் ஏன் என்றால் she is very kind and understanding. Second one, she went to the room and began to cry. இது வந்து க்ளோஸ் உண்டு பாருங்க. அதாவது she went to the room, அவ ரூமுக்கு போனா, began to cry. So இந்த ரெண்டு விஷயமும் வந்து ஒன்று கொண்டு சம்பந்தம் ஆகிற ஈக்குவலான ஒரு லெவல் ஒண்டிக்கிற ரெண்டு. There is an equal level, right? There is an equal level.
ஓகே ஓகே. சோ அண்ட் உங்களுக்கு அண்ட் அர்த்தம் என்னன்றது தெரியும். அவ ரூமுக்கு போனா and began to cry. Bella doesn't like fish. பெலாக்கு வந்து ஃபிஷ் பிடிக்காது. No, she likes chicken. சிக்கனும் பிடிக்காது. நோ அண்ட் சென்னா இதுவும் ரெண்டுமே அதுவும் and மாதிரி தான், ரைட்? பெலா doesn't like fish. No, she likes chicken. இதுல வந்து பாருங்க, she doesn't like chicken என்று போடல திரும்ப. நோ அண்டாலே நெகட்டிவ் தான், விளங்கினா? இப்ப இது வந்து and began to cry என்றா அவ cry பண்ண began பண்ணினே. ஆனா இந்த இடத்துல no she likes chicken என்றா அவ சிக்கனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றது, இல்ல என்று சொல்றது தான் நோ. ஓகே, ஐடி படிச்ச பிள்ளைகள் ஈக்கிறன்னு சொன்னா இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும். நோ கேட் ஒன்று படிச்சிக்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நோ. ஓகே, she prefer bread. அவ பிரெட் ப்ரிஃபர் பண்ற, பிரெட்டுக்கு விருப்பம். or rice, இல்லாட்டி இல்லாவிடின் என்று சொல்றது தான் ஓ. it can be expensive and wonderful. அது எக்ஸ்பென்சிவாகவும் அழகாகவும் இருக்கலாம். yet I didn't buy it. என்றாலும், yet இன்னமும், என்றாலும் நான் அதை வாங்கவில்லை. I was late to the office. நான் ஆபீஸ்க்கு லேட் ஆவிட்டேன். so I had to stay until 5. so அண்டா தெரியும் உங்களுக்கு, ஆகவே. so அண்டா என்ன? subordinating conjunctions. subordinating conjunction என்று சொல்றது they can be used to join dependent and independent clauses. இதுல வந்து டிபெண்டனான இண்டிபெண்டனான சொற்றொடர்களை எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், சாரி நாட் சொற்றொடர்கள், அதாவது clauses எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஜாயின் பண்ணலாம். so for an example, these are some of the subordinating conjunction: after, until, before, since, because, as, though, although, whereas, why. Okay, so these are the subordinating conjunctions, the examples. Okay, so until the clock struck midnight, Cinderella could stay at the ball. Interesting, right? So until, right? until வரை, ஈவார் இல்ல உமர், until, until, right? okay, so until the clock struck midnight. clock வந்து struck பண்றேன்னு சொல்றது வந்து அந்த டைமை சொல்றது, மிட் நைட் ஆகுற டைமுக்கு. இந்த சிண்ட்ரெல்லாவோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ரைட்? சின்னத்துல இருந்து நாங்க வாசிக்கிற பாக்குற ஒரு ஸ்டோரி ஒன்று தான் சிண்ட்ரெல்லான்னு சொல்றேன். so until the clock struck midnight, கடிகாரமுள் ஜாமம் ஸ்ட்ரக் பண்ற வரைக்கும், சரியா? ஸ்ட்ரக் பண்ணும் வரைக்கும், அதாவது ஜாமமாகும் வரைக்கும் என்று சொல்றது தான் இந்த இடத்துல மீன் பண்ற. until Cinderella could stay at the ball. இந்த இடத்துல பால்ன்றது உங்களுக்கு தெரியும், அந்த டான்ஸ் ஆடுற ஹால் ஈக்கிறதானே, அதுக்கு தான் பால் என்று சொல்ற. இந்த பெரிய பெரிய இந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பால் சீக்கிர, அதுல வந்து இந்த மியூசிக் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறது தான் பால் என்று சொல்ற. அப்ப until the clock struck midnight, Cinderella could stay at the ball. சிண்ட்ரெல்லாக்கு வந்து பால்ல இருக்கலாம் எப்ப வரைக்கும்? ஜாமம் வரைக்கும். before she leaves, அவள் போக முந்தி, அவள் போறதுக்கு முந்தி, ask her to say goodbye. goodbye செல்லுங்கோ, அவளுக்கு goodbye செல்லுங்கோ. before she leaves, அவள் போறதுக்கு முந்தி. ask her to say goodbye. இது வந்து ரெண்டு முறையிலும் எங்களுக்கு எழுது. ஏன்னா சில பிள்ளைகள் கேட்கிற, டீச்சர் கட்டாயம் பிஃபோர் ஃபர்ஸ்ட்டுக்கு தானா வரணும், இந்த க்ளாஸ் இந்த சென்டென்ஸை வந்து எங்களுக்கு புறவைக்கு போடலாதா அப்படின்னு கேட்கிறேன். ஏது, ரைட்? So ask her to say goodbye before she leaves. அவள் போறதுக்கு முந்தி குட் பை சொல்லு.
Although she is a talented girl, she doesn't know how to respect elders. Although இருந்தாலும் கூட she is a talented girl. அவள் ஒரு talented girl ஆக இருந்தாலும் கூட she doesn't know how to respect elders. அவளுக்கு தெரிய எப்படியும் பெரியவங்களை மதிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறபடி. I am working in this field since 1983. நான் இந்த துறையில 1983ஆம் ஆண்டிலிருந்து 3ஆம் ஆண்டு தொடக்கம் 1983ஆம் ஆண்டு தொடக்கம் நான் இந்த ஃபீல்ட்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். correlative conjunction, right? correlative conjunction. What is correlative conjunction? The correlative conjunction is one which is used in a pair. ஜோடி ஜோடியாகத்தான் யூஸ் பண்றேன் இந்த கன்ஜங்ஷன், தனியா யூஸ் பண்றது, ஜோடி ஜோடியாக யூஸ் பண்றேன். இந்த மாதிரி either or, neither nor, not only but also, both and, not but, whether or, just as, so, the and வரும், as அதாவது as well as far as soon as என்று நாங்க பாவிக்கிற அண்ணாது. as much திரும்ப as, no sooner than, rather than. எழுதிக்கோங்க இது. இதுக்கு நாங்க சொல்ற correlative conjunction. I want both. எனக்கு இரண்டும் வேணும். The red and the blue pen. ரெட்டும் ப்ளூ பென்னும் வேணும். both and போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த bothம் என்னன்னு சொல்றது. I want both the red and the blue pen. I will buy either the red one or the yellow one. நான் வாங்குவேன், சிவப்பு கலரை வாங்குவேன் அல்லது மஞ்சள் கலரை வாங்குவேன். ரெண்டும் இல்ல, ரெண்டுல ஒன்று. I am scared. எனக்கு பயமாக இருக்கிற. neither mother nor father at home. உம்மாவும் இல்ல பாப்பாவும் இல்ல வீட்டுல. neither mother nor father, neither yellow pen nor red pen. ரெண்டும் இல்ல. not only her father but also her brother are bad. not only her father, அவட வாப்பா மட்டும் இல்ல, but also her brother are bad. அவட பிரதரும் சரியில்லை. இப்ப விளங்கினா இது எப்படி ஜோடி ஜோடியாகத்தான் இதை வந்து நாங்க பாவிக்கிறோம். That's it for today. Hope everyone understood the lesson. Until we will meet again at the next